கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன மங்கள வார்த்தை நான் ஐயா சொல்கிறாரு, மங்களகரமாக ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு யோசித்துட்டு இருக்கிறீங்களா? ஒரு நாள் ஆண்டவர் அனுப்பின அந்த மங்கள வார்த்தை தான் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி திரும்பும். ஸோ அந்த நிறைவேறதுகள் எல்லாம் டக்குன்னு நடக்க போகுது. ஸோ சோர்ந்து போகாமல் காத்திருங்க, சீக்கிரத்தில் கர்த்தர் நியாயம் செய்வார். சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். இல்லாததை இருக்கிறது போல அழைச்சி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அதை இருக்கிறதாக கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்களா? இந்த வசனத்தை சொல்லுங்க. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். தேவ சமூகத்தில் புலம்பிட்டு இருந்தவங்க எத்தனையோ பேருடைய இருதயம் ஆச்சரியப்படத்தக்கதாக அற்புதங்கள் நடந்திருக்கு பாருங்க. அந்நாள் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து புலம்புறா. புலம்புறது பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு பிள்ளையை தாரம், அந்த ஒரு பிள்ளையும் கூட உங்களுக்கே தந்துடுறேன், எனக்கு இந்த நிந்தை போனா போற ஆண்டவரே. புலம்பினாள். தன் இருதயத்தில் இருக்கிற எல்லா புலம்பலையும் ஒரு நாள் தேவ சமூகத்தில் ஊற்றிட்டான். இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரத்தையும் அழுத்தத்தையும், நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் மனக்லேசத்தோடு வந்திருக்கிறேன், என் மனக்லேசம் எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றிட்டேன். மனதில் இருக்கிற எல்லா சஞ்சலங்கள், மன கஷ்டங்கள், எல்லாத்தையும் அவமானங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தில் போய் சாப்பிட்டா. ரொம்ப நாளாக சாப்பிடாம கொள்ளாமல் அப்படியே கவலையோடு இருந்தோ போய் சாப்பிட்டா. அவருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உதடெல்லாம் படப்படன்னு அடிக்குது, வார்த்தை வரலையா? அதான் புலம்பலுடைய அடையாளம். வார்த்தை வராது. என்னடா உளர்ற, என்ன புலம்புற அப்படின்வாங்க. அப்படின்னா சரியான வார்த்தையே வரல. ஏன்னா அவ்வளவு மன பாதிப்பு. தேவனுடைய பிள்ளையே, செபிக்க கூட வார்த்தை வரல, யார்கிட்டையும் பேச வார்த்தை வரல, அவ்வளவுக்கு மன அழுத்தம் இருக்கிறீங்களா? இன்னைக்கு உன்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. ஆண்டவர் மாற பண்ணுவார். அந்நாள் போய் புலம்பிட்டு வந்துட்டா, போய் நல்லா சாப்பிட்டா. சில நாட்களுக்குள்ளே அந்நாள் கர்ப்பவதியாகி அருமையான ஆண் பிள்ளை பெற்றெடுத்தாள். ஒரே ஒரு பிள்ளையை தாங்கன்னு சொன்னான். ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதை ஆண்டவருக்கே ஊழியத்தை கொடுத்துட்டா. அதன் பிறகு ஆண்டவர் அடுக்கடுக்கா பிள்ளைகளை கொடுத்தாரு. ஒன்றை கேட்டவளுக்கு 5 பிள்ளையை கொடுத்தாரு. இன்னைக்கு உங்களுக்கும் ஒன்று கூட கிடைக்கலன்னு இருக்கீங்களா? நீ நினைச்சதை விட, எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமாக தருவார். அது உன் சம்பளமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா ஒரு வீடாக இருக்கலாம், ஒரு செல்வமாக இருக்கலாம், அபிஷேகமாக இருக்கலாம், வல்லமையாக இருக்கலாம். இந்த ஒரே ஒரு வரத்தை தாங்க ஆண்டவர் நீ கேட்கலாம். நீ நினைச்சதை விட எதிர்பார்க்குற நிறைய வரங்களை கொடுப்பார். பிள்ளைகிட்ட ஆண்டவர் இந்த ஒரு குணத்தை மட்டும் மாற்றுங்கன்னு கேட்டு விட்டுருங்களா? நீ இல்லை, எல்லா குணத்தையும் மாற்றுவார். அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். எதை நினைச்சு புலம்பிட்டு இருக்கியோ அந்த காரியத்தில் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து என்னுடைய இருதயத்தை நீர் ஆனந்த களிப்புக்கு நடத்தினதற்காக ஸ்தோத்திரன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அது எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணுவார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் பிரகாசம் ஃப்ரம் சென்னை. என்னுடைய மகள் ஜெசிந்தா மேரிக்கு திருமண தடைகள் நீங்கி ஏற்ற வரன் அமைந்து விரைவில் திருமணம் சிறப்பாக நடக்க ஜெபிக்கும்படி சேமம் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் டாக்டர் பவ்யா டெரில் அவர்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரி அவர்கள் பாரப்பட்டு ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்திற்கு பிறகு என்னுடைய மகளுக்கு நல்லதொரு வரன் அமைந்தது. கர்த்தருடைய கிருபையினால் 24/10/2025 அன்று சிறப்பாக திருமணம் நடந்தது. அப்படின்னா போன மாதம் 24ஆம் தேதி சிறப்பாக ஜெசிந்தா மேரிக்கு திருமண தடைகள் நீங்கினது. அவருடைய தகப்பன் நம்முடைய சேமம் உபவாச கூடுகையில் சென்னையில் நம்ம நடத்துகிற வாரம் நடத்துகிற வெள்ளிக்கிழமை நடத்துகிற உபவாச கூடுகையில் கலந்துக்கிட்டாங்க. என்னுடைய மருமகள் டாக்டர் பவ்யா டெரில் ஸ்டீஃபன் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை, மங்கள வார்த்தை அன்னைக்கு செய்தி கொடுத்துட்டு அவங்களுக்காக கூட்டத்தின் முடிவில் மங்கள வார்த்தை சொல்லி ஜெபிச்சாங்க. அந்த ஜெபத்தை கேட்டு 24/10/2025 அன்றைக்கு சிறப்பாக மேரேஜ் லைஃப்பை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார். உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு நமக்கு சேம உபவாச கூடுகை இருக்கிறது. நீங்கள் கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி.
இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு இது நடக்கலை, அது நடக்கலை, இது கிடைக்கல, அது கிடைக்கல, அது போச்சு, இது போச்சுன்னு எதெல்லாம் நினைச்சு ஜனங்கள் புலம்பிட்டு இருக்காங்களோ அவர்கள் புலம்பலை இப்பொழுது ஆனந்த களிப்பாய் மாற்றும்படி உம்முடைய பாதப்படியிலே உம்முடைய ஸ்தானாதிபதியாக தாழ்மையோடு என் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி எத்தனை ஆயிரம் பேர் பார்த்தாலும் சரி, 20,000, 25,000, 30,000, 50,000 பேர் பார்த்தாலும் சரி, அத்தனை பேருக்காக உம்முடைய திறப்பிலே உம்முடைய பாதப்படியிலே விழுந்து நான் ஜெபிக்கிறேன். தயவு செய்து என்னோட இவங்க புலம்பலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. என்னென்ன சொல்லி புலம்புனாங்களோ இனி இவர்கள் ஆனந்த களிப்பாய் கர்த்தருக்கு துதி பாடட்டும். அன்னைக்கு தேவ சமூகத்தில் சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் புலம்பினவ 2ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது என்னுடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது என்று சொன்னாலே, புலம்பின அந்த இருதயம் இப்ப களி கூறுகிறது என்று சொன்னாலே, அதே ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்யும். நீர் பாரபட்சம் இல்லாத ஆண்டவர். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் செய்யுங்க. நிறைய அதிசயங்களை நாங்கள் கேட்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். உமக்கு நன்றி. பிறந்த நாள், திருமண நாளை இன்றைக்கு நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்ற வார்த்தை இந்த வருஷத்திலே என் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சந்தோஷமான செய்தி. நாளை நமக்கு கோயம்புத்தூர் ஆறுதலின் தோட்டத்தில் ஆசீர்வாதமான குடும்ப ஆசீர்வாத கூட்டம் உங்களுக்கு தெரியும். ஸோ நாளைக்கு ஆண்டவருடைய செய்தி அடிமை நம்ம கோயம்புத்தூர் குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் நம்முடைய ஆறுதலின் கூடாரத்தில் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ நாளைக்கு கோயம்புத்தூரில் உள்ள நம்முடைய ஜெப கோபுரத்திற்கு நீங்கள் வந்து இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் குடும்பமாய் கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.